கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து வேலைக்கு அனுப்பிங்களா மாட்டீங்களா? வாய்ப்பே இல்லை தெளிவா. நம்ம தான் வேலை செஞ்சு நம்ம தான் சாப்பாடு பண்ணணும். டபுள் டிகிரி முடிச்சிருக்கேன், சும்மாவா நான் வேலைக்கு போவேன், உனக்கு சேலரி 15,000 ரூபாய், நான் வேலைக்கு போனா 40,000 ரூபாய் சேலரி தெரியுமா அப்படின்னு சொல்லி போவானா ஒரே வார்த்தை. அதுக்காக நான் இருக்கிறேன்னு கேட்பேன். வீட்லயே வேலை இருக்குதுல்ல, சாமா தொலைக்கணும் இல்ல எவ்வளவு வேலை இருக்கு. எங்க அம்மா பின்னாத்துக்கு இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணுவேன். நான் எங்க அம்மா கொஞ்சம் இதுவா வந்தா எங்க இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணுவேன். படிச்ச பொண்ணுங்க வந்தா கண்டிப்பா வேலைக்கு போறதா விரும்புவாங்க. விட மாட்டேன் தெளிவா, கன்ஃபார்மா. நான் தான் வேலைக்கு போக மாட்டேன். வீட்லயே வேலை இருக்கும்போது ஏன் தெளிவா வேலைக்கு போனா? அப்ப வீட்ல இருக்கிற வேலையை யார் பாப்பா? காலையில 3 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சேன். 3 மணிக்கு எழுந்து வேலையை முடிச்சு சாப்பாடு எத்தனை மணி? 3 மணிக்கு சாப்பிடுமா? சுட சுட தான் சாப்பிடுவேன். வீட்ல சாப்பிட மாட்டேன். வேலைக்கு அனுப்ப மாட்டேன். என்னதான் வேலைக்கு அனுப்ப மாட்டேன். வாய்ப்பே இல்லை. அனுப்ப மாட்டேன் தெளிவா. சந்தேகம்லாம் இல்ல தெளிவா. அனுப்ப மாட்டேன் தெளிவா. பிடிக்காது வேலைக்கு போனா. அவள்தான் என் ஒய்ஃப் வேலைக்கு போனா எனக்கு பிடிக்காது. என் ஒய்ஃபு வேலைக்கெல்லாம் போக தேவையில்ல, நானே நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட்டு. ஆனால் உங்கள் ஒய்ஃப் கிட்ட நீங்கள் கேட்கணும், வேலைக்கு போறியா போகலையா, உனக்கு எதில் விருப்பம் அப்படின்னு. வேலைக்கு போக விருப்பம் இல்லைன்னா இப்போ வந்துட்டு இவர் சொல்கிறது ஓகே, பட் வேலைக்கு போகணும், எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது, அதை அச்சீவ் பண்ணணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு நீ வந்து வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போட்டால் அது கரெக்டு கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே கேட்டுருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், நான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு வந்துட்டு தனியாக கூப்பிட்டு பேசி இது பண்ணிடுங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்கிறவனுங்க சில விஷயத்தில் அப்படி பண்ண மாட்டானுங்க. பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கும், ஸோ இப்போ வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டோம்னா இந்த மாதிரி பொண்ணு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிடுவானுங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு போனோடனே நீ வேலைக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் தப்பு. 12 வருஷம் ஸ்கூல் படித்து அதுக்கப்புறம் 4 வருஷம் காலேஜ் படித்து டிகிரி எதுக்கு வீணாக போகணும்? அவங்க வேலைக்கு போகிறேங்கிறாங்களா, போகட்டுமே. அது வந்துட்டு தடுக்கிறதுக்கு நீங்கள் யார்? இன்னுமே சில பேர் இவனை மாதிரி யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. எங்கள் வீட்டு பொண்ணுங்க வேலைக்கு போனால் எங்களுக்கு அசிங்கம், அப்புறம் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் யார் பார்க்கறது, எங்கள் அம்மாவுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் நான் கல்யாணமே பண்ணேன். நீ இப்படியெல்லாம் சொல்கிறத பார்த்தா உனக்கு ஒரு லைஃப் பார்ட்னரை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வர மாதிரி தெரியல, உங்கள் வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வர மாதிரி தெரியுது. இந்த மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க தயவு செஞ்சு. கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வர்றதுக்கான பர்பஸ் வந்துட்டு உங்கள் வீட்டில் வேலை செய்கிறது மட்டும் கிடையாது. லைஃப்பில் அவங்களுக்குன்னு தனி ட்ரீம்ஸ் இருக்கும், உங்களுக்குன்னு தனி ட்ரீம்ஸ் இருக்கும், கோல்ஸ் இருக்கும். அதுக்கு 2 பேருமே சப்போர்ட்டிவாக இருந்து அவங்க ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும், உங்கள் ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க சப்போர்ட்டாக இருக்கணும். இது மாதிரி சப்போர்ட்டிவாக இருந்து லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து முயற்சி எடுத்து லைஃப்பில் ஒன்றா சேர்ந்து வளரணும். இதுக்கு தான் லைஃப் பார்ட்னர்.